இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்கள், இந்த அற்புதமான தருணத்தில் அமிர்தகாரா தொடர்ந்து உங்களுக்கு அற்புதமான செய்திகளை உங்களை வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. சுட சுட விருதுநகர் பற்றிய செய்திகளையும், தமிழ்நாடு பற்றிய தேர்தல் களத்தை பற்றியும், தேமுதிகவின் உற்சாகமான நண்பர்களுடைய ஆதரவுக்கு இணங்க நிறைய செய்திகளை பேசி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் விருதுநகரில் இன்று 7 விஷயங்களை தொடர்ந்து விஜயபிரபாகரன் விருதுநகர் மக்களுக்காகவும் விருதுநகர் வீதிகளில் இறங்கி கிராமங்கள் தோறும் விருதுநகர் தொகுதி முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். எதிர்க்கட்சிகள்லாம் சிதறி ஓடும் அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய பிரச்சாரத்தில் முக்கியமான விஷயங்களாக தொடர்ந்து வைத்து கொண்டு வரக்கூடிய செய்திகளை தொகுத்து விருதுநகர் மக்களுக்கு மெயினாக கிடைக்கக்கூடிய 7 விஷயங்களை நான் பட்டியலிடுகின்றேன். இது விஜயபிரபாகரன் எம்பி ஆனதுடன் உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடிய திட்டங்களாக இவையெல்லாம் அறிவிக்கப்படும். நேற்று அவர் காமெடியாக கூட சொல்லி கொண்டிருந்தார். ஒத்த செங்கலை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு இருந்ததுக்கு பதிலாக அந்த செங்கலை வைத்து அடுக்கி எப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவது என்று யோசித்திருந்தால் இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ சீக்கிரம் அதை கொண்டு வந்திருக்கலாம். அதற்கு எம்பி அவர்களும் இப்பொழுது ஆளும் எம்பி அவர்களும் முயற்சி நடக்கவில்லை. அவர் தெலுங்கானாவில் போய் உட்கார்ந்து விட்டார். அங்கே இருக்கும் மத்திய அரசும் அதற்கான முயற்சி எடுக்கவில்லை என்பதை இவர் மாநில அரசும் அவர்களோடு தான் கூட்டணியில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு ஒத்த செங்கல்ல வச்சு தான் சுற்றிக்கிட்டு இருக்காருங்கிறார். அதை வைத்து அடுக்கி என்னுடைய முதல் விஷயமாக எய்ம்ஸை கொண்டு வருவேன் என்பதை சொல்லுகின்றார். எய்ம்ஸ் மருத்துவமனை கிடப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம எம்பியான இமீடியட்டாக என்ன பண்ணணும், அதுக்கான தேவையோ அதுக்கான சாத்தியத்தை கொண்டு வரும். ஏன் இவ்வளோ நாள் அது வரலன்னா, காங்கிரஸ் எம்பிங்க ஜெயிச்சுட்டு இருக்கும்போது பாஜக அரசு அதை ஆதரிக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு நியூட்ரலாக ஒரு அரசு ஒரு கட்சியிலேருந்து ஒரு வேட்பாளர் வரப்போ நிச்சயம் அதுக்கான அனைத்து யுக்தியும் வியூகங்களும் இன்றைக்கி ஒரு பலமான கட்சி அதிமுக எங்களோட நான் மட்டும் போகிறதில்லை, எங்கள் கூட சேர்ந்து பல எம்பிகள் வரப்போகிறோம். நிச்சயம் எங்கள் குரல் எழுப்பும்போது நியூட்ரல் பார்ட்டி சைட்லேருந்து போகிறப்போ மக்கள் பிரச்சனை கேட்கும்போது நிச்சயம் அது எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் சார். அதை தாண்டி இன்று கோயில் நகரம், தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை விமான நிலையம் வரக்கூடியது விருதுநகர் தொகுதியில் தான் வருகின்றது. அந்த மதுரை விமான நிலையம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் தொடர்ந்து செயல்படக்கூடிய விமான நிலையமாக இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதை தொடர் விமானமாக திருச்சி இப்படி ஒரு மையமாக இருந்து இன்றைக்கு தென் தமிழகத்திற்கு விடிவெளியாக இன்று ஏழை எளியவர்கள்லாம் தன்னுடைய அரபு கண்ட்ரீஸுக்கும் சிங்கப்பூர், மலேசியா செல்வதற்கு எப்படி ஒரு வடிகாலாக திருச்சி விமான நிலையம் இருக்கின்றதோ அதுபோன்று ஒரு 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு விமான நிலையமாக மதுரை விமான நிலையத்தை மாற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை முன்மொழிய தயாராக இருக்கின்றார் என்ற செய்தி கொண்டு இருக்கின்றது. அதை தாண்டி முக்கியமாக 3வது பெரும் விஷயமாக இருப்பது நம்ம ஆரம்பத்திலிருந்து விருதுநகரில் கவனிக்கக்கூடிய ஒரு பெரும் விஷயமாக நான் சொல்லி கொண்டு வருவது பார்த்திங்கன்னா பட்டாசு தொழிற்சாலை. இன்றைக்கி சீன பட்டாசு பார்த்திங்கன்னா அழித்து கொண்டு இருக்கின்றது. சீன பட்டாசு உலக மார்க்கெட்டை இயக்கி கொண்டு இருக்கின்றது. அது சிவகாசியை மூடிவிட்டது. அதற்கு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகம் போன்ற இடங்களில் சரி செய்து அந்த பட்டாசு காம்படிஷனாக இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்து ஜிஎஸ்டி பிரச்சனையில் ஒரு மாற்றி அமைக்கப்பட்டு அதுக்கான விடிவு காலத்தை கொண்டு அந்த மக்களை மீண்டும் அந்த பெரும் ரோதனையிலிருந்து அந்த பசுமை பட்டாசு போன்ற பெரும் பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்து பட்டாசு தொழிற்சாலைக்கு உயிர்ப்பு கொடுப்பேன் என்பதை சொல்லி கொண்டிருக்கின்றார். அதை தாண்டி தீப்பெட்டி தொழிற்சாலை, இன்றைக்கி தீப்பெட்டியை பற்றி பேசினவங்களாம் அதை சின்னமாக வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இருந்தும் நானும் உங்களுக்காக இருக்கின்றேன், எனது சொந்த மண்ணுக்காக இருக்கின்றேன். மீண்டும் தீப்பெட்டி தொழிற்சாலை மீண்டெழுந்து வருவதற்கு, அதற்கு ஏற்கனவே சொன்னது பண்ணி சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாத்தையும் மீண்டெழுவதற்கு தீப்பெட்டி தொழிற்சாலையை சரி பண்ணி கொண்டு வருவதற்கான விஷயங்கள், அதேமாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ், இதற்கான விஷயங்களை சரி செய்து கொண்டுவதற்கான வேலைகளையும் களத்தில் இறங்கி செய்து கொண்டிருக்கின்றார். இதேபோன்று இன்னும் ஒரு முக்கியமான நீண்ட நாள் கோரிக்கையாக கல்வி கலந்திருந்த காமராஜர் பிறந்த மண்ணில் கவர்மெண்ட் காலேஜ் இன்னும் முறையான காலேஜ் வரவில்லை. அதற்கான கவர்மெண்ட் காலேஜை விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட இதில் ஏழை எளிய மக்கள், ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுவதற்குள்ள கல்விக்கு கண்திறந்த காமராஜருடைய கனவுக்கு உலகத்துக்கு முன்னும் கல்வி கொடுத்த காமராஜன் கனவை நிறைவேற்றுவதற்கு விஜயபிரபாகரன் முயற்சி எடுக்க தயாராகி கொண்டிருக்கின்றார். இதை தாண்டி தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் என்று ஒரு திட்டம் அது ரொம்ப நாள் கிடப்பில் இருக்கின்றது. இப்பொழுது அந்த தண்ணீர் மாசுபட்டு கொண்டு இருக்கின்றது. நல்ல குடிநீர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை சரி செய்து அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தி அதற்கான விஷயங்களை சரி செய்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். மேலும் மதுரையும் சரி, திருப்பரங்குன்றமும் சரி, கோயில் நகரங்கள் வரக்கூடிய இதை எல்லாத்தையும் சர்வதேச மாநகராக மாற்றி மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மாநகரத்தை, விருதுநகரை உலக பெயர் பெறக்கூடிய அளவுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார். அதை தாண்டி
எண்ணெய் வித்துக்கள் மற்றும் வியாபாரங்கள் எல்லாத்துக்குமே விலை நிர்ணயம் கொடுத்து தானிய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடியது நிறைய பெரிய விஷயங்கள் எல்லாமே அங்கே தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அளவில் வந்து வியாபாரங்கள் நிலைத்து நிற்பதற்கு விருதுநகரை சேர்ந்த வியாபாரிகள் தான் காரணம். அவருடைய வியாபாரிகளுடைய அடிப்படை பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து கொண்டு வரக்கூடிய நிறைய விஷயங்களை செயல்படுத்த போகின்றார். இவை அனைத்தும் அவருடைய வாக்குறுதிகளாகவும் அவருடைய செயல் திட்டங்களாகவும் அவருடைய விஷயங்களாகவும் தொடர்ந்து தொகுதிக்குள் பேசி கொண்டிருக்கிறார். இதை அனைத்தும் நான் தொகுத்து ஒரு வரிசையாக சொல்லியிருக்கின்றேன் நண்பர்களே. ஆகவே விருதுநகர் மக்களே, உங்களுக்கு ஒரு பொற்கால வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு, அற்புத வாய்ப்பு. செயல்படக்கூடியவர், தொகுதியிலிருந்து உழைக்கக்கூடியவர், உங்களில் ஒருவனாக, உங்களுக்கு ஒருவனாக, உங்களின் குரலாக, மக்களின் குரலாக கனவுகளோடு இளையவர் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே திட்டங்களில் கிளியர் விஜயகாந்த் போன்று உங்களுடைய அம்மா போன்று தெளிவாக இருக்கின்றார். தெளிவான சிந்தனை, தெளிந்த நீரோடை, தெளிந்த வாக்குதலில் சுத்தம், சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தில் இன்னும் சொல்லப்போனால் அரசியல்வாதிகள் உள்ள வாழையெல்லாம் ஒட்டாமல் ஃப்ரெஷ்ஷாக மக்களின் மக்களாக, மக்களில் ஒருவனாக உங்களுக்காக ஒரு அற்புதமான எம்பி கிடைத்திருக்கின்றார். விருதுநகர் மக்கள் ஆல்மோஸ்ட் வந்து அவரை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாகி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இந்த தொகுப்பில் விஜயகாந்துடைய மகன் தேமுதிகவின் செயல் திட்டங்களாக, தேர்தல் வாக்குறுதிகளாக ஒவ்வொரு தொகுதியிலும் பேசிக் கொண்டிருக்க அனைத்து விஷயங்களையும் நான் ஒன்று சேர்த்து கோர்வையாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் தாண்டி இந்த விருதுநகர மக்களை தங்கள் தட்டில் வைத்து தாளாட்ட தங்க மகன் வந்து கொண்டிருக்கின்றார், தங்க தவப்புதல்வன் வந்து கொண்டிருக்கின்றார், தெய்வத்தின் குரலாக, தெய்வ மகனாக வந்து கொண்டிருக்கின்றார், தர்மத்தின் தலைவன் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய செயல்பாடு, கொள்கைகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த அற்புதமான ஒரு வாய்ப்பு, சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் விருதுநகர் வந்து உலக குரலில், இந்தியா குரலில் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. ஆகவே இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரும் வெற்றியை விஜயபிரபாரனுக்கு பல லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை விருதுநகர் மக்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிருந்தும் விடைபெறுகின்ற நண்பர்களே. இதுபோன்று இன்னும் அற்புதமான சுவாரஸ்யமான நல்ல பதிவுகளை காண நம்முடைய அமிர்தகார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.